இனி இப்படி எப்பவும் நடந்துக்க மாட்டேன். ப்ளீஸ் நீ இந்த தப்ப மன்னிச்சிரு. ப்ளீஸ் ப்ளீஸ் பவானி. நான் அனுப்பிச்சிட்டேன். ஆனா நான் உன்கிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும் வீரா. இந்த தடவை தலைகீழ் கேள்வி தலைகீழ் பதில் எதுவும் இல்ல. நான் மனசுல இருக்கிறத சொல்ல போறேன். நான் சொல்றதெல்லாம் உண்மை. நான் எந்த கட்டாயத்தின் பேர்லயும் இங்க வாழல. நானா விருப்பப்பட்டுதான் இங்க வாழ்றேன். நான் இங்கதான் வாழணும். உன் கூட நான் வாழணும் வீரா. ஓகே சரி, ஒண்ணு பண்ண. சீக்கிரம் ரெடியாக, நானும் ரெடி ஆகிறேன். வெளியே போலாம். வெளியே வா. எங்கன்னு சொல்லு. சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ். வீரா, நம்ம எங்க போறோம்னு சொல்லு. போலாம். வீரா, நீ என்ன பண்ற? தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லு. என் பொண்டாட்டிய டின்னர் டேட் கூட்டிட்டு போறேன். ஆனா வீரா, வீட்ல நிறைய சாப்பாடு செஞ்சிருக்கோம். உனக்கு என்ன பைத்தியமா? நான் வெளியே போகணும்னு ஆசைப்படுறேன். அந்த ரப்பர் ஸ்டாம்ப் நம்மள வீரா, திரு ரப்பர் ஸ்டாம்ப் அவர்கள் டிஸ்டர்ப் பண்ண கூடாதுல்ல. நான் பயங்கரமா ரொமான்ஸ் பண்ற மூட்ல இருக்கேன். அதனால நான் மூணாவது மனுஷன் நடுவுல வரத விரும்பல. போலாமா? ஆனா வீரா, டைம் என்னன்னு பாத்தியா? ஒரு நிமிஷம். நீ என்ன மட்டும் பாரு ஸ்வீட் ஹார்ட். நான் உன் பாய் ஃப்ரெண்ட் இல்ல, புருஷன். ரொமான்ஸ் மட்டும் தான். போலாமா? வீரா, நம்ம எங்க வந்திருக்கோம்? சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் பொண்டாட்டி. வா. கேம்ப் ஃபயரா? நைஸ், நல்லா இருக்கு. ஆனா நம்ம இந்த வெட்ட வெளியில எதுக்காக? வெட்ட வெளியா? ஓ பவனி, ஐ அம் சோ சாரி. நான் தப்பா நினைச்சிட்டேன். எல்லாம் நாசமா போச்சா? ஐ அம் சோ சாரி பவானி. இது வெட்ட வெளின்னு நான் யோசிக்கவே இல்லையே. ஐ அம் சோ சாரி. வீரா, இதெல்லாம் ஒன்னும் பிரச்சனையே இல்ல. நம்ம வீட்டுக்கு திரும்ப போயிடலாம். இப்பவும் நீ வீட்டுக்கு தான் போகணும்னு சொல்லுவியா பொண்டாட்டி? மாட்டேன். ஒரு வெட்ட வெளி இடத்துக்கு அவனை கூட்டிட்டு வருவேன்னு நினைச்ச? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உன் புருஷன் நினைச்சா வெட்ட வெளிய கூட ரொமான்டிக் பிளேஸ மாத்திடுவான். இப்பவாச்சும் கொஞ்சம் நெருக்கமா வந்து பேசுறியா? சரி பொண்டாட்டி, இந்த லைட்ஸ், இந்த ஷாம்பைன், இந்த ஏற்பாடுலாம் நான் யாருக்காக பண்ணிருக்கேன்? எல்லாம் உனக்காக தான். வீரா, இத நான் மாட்டேன். இல்ல, இது வேணாம். வீரா, நான் இத குடிச்ச சுயநினைவுல இருக்க மாட்டேன். சோ எனக்கு இது வேண்டாம் வீரா.
வீரா நான் சொல்றது கேள, எனக்கு கொஞ்சம் குடிச்சாலும் ஒரு மாதிரி ஆயிடும். நான் குடிக்கவும் மாட்டேன், நீ தேவையில்லாம ஊத்திட்டு இருக்க சொன்ன. நீ சொல்றதும் சரிதான். ஒரு ரவுண்ட் அடிச்சா ஏறிடும்ல, அப்போ ஒரே ஒரு ரவுண்ட் அடி. கமான். Cheers. பயப்படாத பொண்டாட்டி, என் கூட நீ சேஃபா இருப்ப. 100%. குடிக்கலாமா? தேகம் எங்கும் மின்சாரம்
ஷாம்பைன் சிந்துறது நல்ல சகுனம்னு சொல்லுவாங்க, உனக்கு தெரியுமா? உண்மையாவா? பவானி வா வா. தூர சாலை நீல நீலவானியும் நானும் போக காதல் சேர சேர காலம் தீர தீரவானியும் நானும் பேச இடைவிடா இன்ப தொல்லை செய்யவா திருவிழி நுழைந்து வண்ணம் தீட்டவா உன் கண்கள் பேச என் பெண்மை கூச நெஞ்சிலே நெஞ்சிலே இழையெல்லா ஊஞ்சல்கள் தார தூர தூர சாலை நீல நீலவா. அண்ணா, நாம இங்கதான் வரணும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இது மூலமா தான். இது திசை காட்டும் கருவி. இது சாதாரண பொருள் இல்ல. இது கூட தான் அந்த சந்திரகலாவை பல வருஷமா அறைக்குள்ளேயே பூட்டி வச்சிருந்தேன். அதோட இந்த கருவியை அவ கழுத்துல கட்டி வச்சிருந்தேன். அதனால அவ எங்க போனாலும் எனக்கு தெரிய வந்துடும். உங்களால கண்டுபிடிக்கவே முடியலண்ணே. அவ திரும்ப திரும்ப மார்க்கெட்ட மாதிரி அந்த குகைக்கு. தெரியும். அந்த மோசமான அறைக்கு இந்த கருவியை தம் மந்திர சக்தியால கட்டுப்படுத்திட்டான். அதனால தான் இது இருந்தும் அவன் வெளியே போனப்பெல்லாம் எங்க போனா என்ன பண்ணான்னு கண்டுபிடிக்க முடியல. ஆனா அந்த பவானி சந்திரகலாவை அங்கிருந்து காப்பாத்தும் போது இந்த கருவி மட்டும் அந்த பாதாள அறையிலேயே இருந்துச்சு. அப்புறம் என்ன, இந்த திசை காட்டும் கருவியை நான் எடுத்துட்டு வந்துட்டேன். அப்புறம் சுக்லா கிட்ட சொல்லி அந்த அறைக்கு செஞ்சு வச்ச மந்திர சக்தி எல்லாம் உடைக்க சொன்னேன். இது நம்மள சரியான இடத்துக்கு கூட்டிட்டு வந்துருச்சு. ஆனா பெரியம்மா இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? காப்பாத்துங்க. நீ கழுகு வம்சமா இல்ல எலி வம்சமா? எப்ப பார்த்தாலும் பயந்துகிட்டே இருக்கிறது. என்ன பவன் இப்படி வளர்த்து வச்சிருக்க? உள்ள போலாம். இது இன்னும் உள்ள போக சொல்லுது. ஒருவேளை இது திரும்ப கெட்டு போயிடுச்சா? பாங்கி போலாம்.